குழந்தைங்களை வச்சு வச்சு ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. எப்ப பாரு தீய சக்தி தூய சக்தி சக்தி சக்தின்னு சொல்லி சக்தி மசாலா தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் யாரு? நம்ம விஜய் சாரா இல்ல ஆதவ் சாராங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ சிங்கப்படை என்னமோ அதிரப்படைன்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த திட்டம் இன்னும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் ஃபுல் காஸ்டியூம் ஸ்கூட்டர்ன்னு சொல்லி ஃபுல்லா ரீல்ஸ் தாங்க. நான் வந்து ஒரு பெண் குழந்தையோட ஒரு அம்மாவாக தான் இருக்கேன். நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து கலைஞரோட ஃபஸ்ட் கிராஜுவேஷன் மூலமாக இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னா அதற்கு நம்ம கலைஞர் தான் காரணம்னு நான் சொல்லுவேங்க. முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமையை மாற்றினது நம்ம திராவிடம் மட்டும்தாங்க. அதில் நான் ஒரு பெண்ணாக இருக்கங்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து நான் சுதந்திரமாக இருக்கேன்னா அதற்கு நம்ம திராவிடம் மட்டும்தான் காரணம். எனக்கு நான் பயம் இல்லாமல் நிற்கிறேன்னா அதற்கும் நம்ம திராவிடம் தாங்க காரணம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் வந்து நிறைய அரசியல் அமைப்பை மாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சமூகத்தில் இருக்கிற முகத்தையும் நம்ம திராவிடம் மாற்றிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ எப்போ பெண்களோட கையில் புத்தகம் போச்சோ அப்போவே நம்ம நான் ஜெயிச்சிட்டோங்க. நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஜெயிச்சிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட புக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் புக்கில் மூலமாக தான் படித்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோம். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா நம்ம நாட்டில் வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்க வெளியே வந்தால் மட்டும்தான் இது மிகப்பெரிய சக்தியாக மாறும் அப்படின்னு சொன்னது நம்ம திராவிடம். ஆனால் இப்போ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கள, அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பாரு தீய சக்தி தூய சக்தி அப்புறம் நாங்கள் தீர்ந்து போன சக்தின்னு சக்தி சக்தின்னு சொல்லி சக்தி மசாலா தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு வேலை அவங்க சக்தி மசாலுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கேட்டு சொல்லுங்கங்க. குழந்தைங்களை வச்சு வச்சு ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. இப்போ என் குழந்தைய வெளியே அனுப்பினா எனக்கு பயமாக இருக்குங்க, ஏதாவது ஆயிருமான்னு. இப்போ சூலூரில் பார்த்தோம்ல, போன மாதம் என்னாச்சு அவங்களுக்கு, அந்த குழந்தை ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களா? இன்னும் தரலங்க. இதே நம்ம திராவிட அரசு கண்டிப்பா அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருக்குங்க. அப்படிப்பட்ட ஆட்சியில இருந்துட்டு மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும்னு பெண்களாகிய எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம பயந்துட்டு இருக்கோங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைச்சாங்க. இப்போ பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது, சிஎம் யாரு? நம்ம விஜய் சாரா இல்லை ஆதவ் சாராங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூலூரில் மட்டும் பாலியல் வன்கொடுமை நடக்கல. இப்போ நேற்று கூட ஒரு நியூஸில் பார்த்தேன், கிருஷ்ணகிரியில் 75 வயசான ஒரு மூதாட்டி கூட பாலியல் வன்கொடுமை எல்லாம் அமைஞ்சிருக்கா. அந்த அளவுக்கு நம்ம சட்டம் சீர்குலைந்து இருக்கு. அதை எப்போ அந்த நிலைமை மாறும்னு தெரியலங்க. அதே மாதிரி இப்போ சிங்கப்படை என்னமோ அதிரப்படைன்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த திட்டம் இன்னும் கொண்டு வரல. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸு ஃபுல் காஸ்டியூமு ஸ்கூட்டருன்னு சொல்லி ஃபுல்லாக ரீல்ஸு தாங்க. ஒரு வேளை ரீல்ஸ்லேயே முடிச்சுடுவாங்களான்னு தெரியலங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒன்று தாங்க, நமக்கு கிடைச்ச சுதந்திரம் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணுங்கிறது மட்டும்தாங்க. அதுக்கு நம்ம ஜென்சிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். நம்ம எல்லாரும் மனசு வச்சா கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ. திமுகக்கும் எனக்கு நடுவில் யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண